வெற்றியின் ராசி வீரம் மிகுந்த ராசினா அது வந்து சிம்ம ராசிக்காரங்க. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடையாமல் போக மாட்டாங்க. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிறந்திருந்தே இவங்க வாழ்க்கையில் கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சிம்மராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள். சூதுவாதுங்கிறது தெரியாது. ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடு கண்ணு கருத்துமாக செய்கிறீங்க தான் சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய நண்பர்களுக்காக வந்து உயரியே கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பாவியாக தெரிவாங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. சிம்மராசிக்காரங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டுத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் வந்து ரொம்பவே வந்து குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுக்கறதுல இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது. இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரையுமே வந்து சமமாக தான் மதிப்பாங்க. சிம்மராசிக்கு வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் 7ஆம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக வருகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி வந்துருச்சு, அவ்வளோதான், இனி வந்து சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அஷ்டம சனியால் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு பெரிய எந்த ஒரு ஆபத்துமே வராது. கொஞ்சம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஆபத்துங்கிறது வராது. சிம்மராசிக்காரங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எப்பவுமே தைரியமாக தான் இருப்பீங்க. சிவனுடைய துணை இருக்கிறதுனால எதுவுமே கிட்ட வராது. அஷ்டம சனி வந்திருக்கு, இனி சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டுகளில் நிறைய கசப்பு வேதனை ஏமாற்றம் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த மாதிரி போன்ற கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும். எதையுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். எடுத்தோம் கௌதம் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செய்ய வேண்டாம். சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம். புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில், அதை நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் இழக்கவே மாட்டீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது குறையும். வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும். தட்டு தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். வெற்றி உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய அமைப்பை புதன் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்று தருவார். முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தவறான பாதையை நோக்கி போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி மீறி நீங்கள் போகும்போது உங்களுக்கு 2024 23 எவ்வளோ மோசமான ஆண்டாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களும் அதே மாதிரி தான் மாறும். வெற்றி தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு என்னைக்குமே மாறாது. சனி பகவான் அருளை நீங்கள் பெற்றுவிட்டீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக வந்து சனி பகவான் உங்களுக்கு கை கொடுப்பார். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இதனால் வரக்கூடிய நாட்கள்லேருந்தே உங்களுக்கு வருமானங்கிறது அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும். நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குருவோட பார்வை உங்கள் மீது டைரக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்த சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை வந்து இனிமேல் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி அவங்களுடைய பிரச்சனைங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதாவது நானும் இந்த கம்பெனியில் வந்து 10 வருஷமா 8 வருஷமா வேலை செய்கிறேன். நானும் இந்த கம்பெனிக்கு வந்து இரவு பகலாக வேலை செய்கிறேன். ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு அங்கீகரிக்க மாட்டுறாங்க, எனக்கு வந்து சம்பளம் செய்து தர மாட்டுறாங்க, எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மனதளவில் வந்து அதிகமாக நீங்கள் வேதனைப்பட்டிருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை வந்து விரிவு செய்வீங்க. விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ அல்லது பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். சிம்மராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்டுறதில்ல. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களை கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடினா அது வந்து சிம்மராசிக்காரங்க. தன்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அது உடனே வந்து இல்லாதவங்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ கொடுத்து செலவு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய 4 நாட்களில் உங்களுக்கு 4 கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய போகுது. அஷ்டம
7ஆம் சனி வந்ததுனால நீ சிம்மராசிக்காரங்க அவ்வளோதான் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. 4 கிரகங்களுடைய பலன் வந்து கிடைச்சிருச்சனால உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் காத்துட்ருக்கு. இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது, எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முதல் 3 மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலமாக தான் இருக்கும். சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது. உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் 3வது நபர். அந்த 3வது நபர் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி எல்லா இடங்களையுமே தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அதை வந்து தேவையில்லாமல் ஒரு 3வது நபர் உள்ளே வந்து தலையிட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பிக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்களும் 4 செவுத்துக்களை வச்சு பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆண்டு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது. முதலாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி நடக்க இருக்குது. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்த வெற்றி எல்லாமே உங்களுக்கு 100% நடக்க போகுது. சிம்மராசி நண்பர்களுக்கு கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும்போது போட்டி பொறாமைகள் தான் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா திருமண நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் குரு பகவான். அதாவது சிம்மராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து 30-35 வயசுக்கு மேலே தாண்டியுமே நிறைய நபர்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு எட்டாக்கணியாகவே இருக்குது. விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். இப்போ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தை போய் பார்க்கும்போது 2ல் செவ்வாய் இருக்குது, 8ல் செவ்வாய் இருக்குது, 12ல் செவ்வாய் இருக்குது, 7ல் செவ்வாய், இந்த மாதிரி செவ்வாய் ஜாதகத்தில் ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ராகுகேது, அதுக்கப்புறம் சுத்த ஜாதகம், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கிறதுனால இவங்களுக்கு விரைவில் வந்து பெண் வந்து விரைவில் அமையறதில்லை. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாள் வந்து நிம்மதியாக தூக்கமே வரும். உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உடனே எடுத்து மற்றவங்களுக்காக செலவு பண்ணிடுவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்துட்டு ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைனா பணம் வந்து உங்கள் கையில் நிலையாக நிற்க மாட்டேங்குது. பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது வந்து சிம்மராசிக்காரங்க. பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கிரும். இப்போ நீங்கள் போய் ஒரு சிம்மராசிக்காரங்களை பார்த்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபாயாவது கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அக்செப்டபிள் ரீசனில் வந்து அந்த கடன் இருக்குதுங்கிறது ஓகே தான். அதாவது ஃபேமிலிக்காக, ஒரு குடும்பத்துக்காக, ஒரு மருத்துவ செலவுக்காக கடன் வாங்குறது தப்பு கிடையாது. தவறான தீய பழக்க வழக்கங்கள் ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால அது வந்து நிச்சயம் உங்களுக்கு கடனாளியாக தான் இந்த ஆண்டும் உங்களுக்கு நிச்சயமாக மாற்றும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறத நீங்கள் எப்பவுமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்தவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், நம்மளால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி தான் அதிகமாக வந்து மன உளைச்சலுக்கு சிம்மராசி நேயர்கள் வந்து ஆளாகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதிலிருந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்கிறத வச்சு வாழ பழகிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி நீங்களும் மன நிம்மதியோடு வாழ முடியும். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் எல்லாமே விரைவில் கடனை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது அப்படின்னு பெரியவங்க ரொம்ப நாட்களாக வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடந்த 2 வருடமாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது. சில வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு கண்டிப்பாக உதவிகள் விரைவில் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது ஆண்கள் செய்யக்கூடியதோ அல்லது பெண்கள் செய்யக்கூடியதோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களே பார்த்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே ரகசியத்தோடு வச்சுக்கோங்க. யார்ட்டையுமே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லவங்க நினைக்கிறீங்க எல்லாமே யாருமே நல்லவர்கள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே பக்கம் போய் பொருளை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ரகசியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும்.
நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை வளம்